இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் ஒரு கம்பெனியில் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஃபேக்காக அவங்க வந்துட்டு இந்த ப்ராடக்ட் எல்லாம் விற்க சொல்லிட்டு இருப்பாங்க போல். அப்போ அவங்க ஒரு பாட்டி அதெல்லாமே பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்பவே நல்லவ, யார்கிட்டையுமே போய் சொல்லி அதை ஏமாற்றி அங்கே விற்கவே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அங்கே மற்ற பொண்ணுங்க எல்லாருமே அங்கே ரொம்ப சூப்பராக அது எல்லாத்தையுமே அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாட்டி அங்கே வந்ததுமே அந்த மேனேஜர், நான் வந்துட்டு உங்களுக்கு இதை பற்றி விளக்கம் கொடுக்கவா, நீங்கள் வாங்குறீங்களான்னு சொன்னதும், எனக்கு ஹோட்டலாக வாங்க வேணாம், எனக்கு இந்த பொண்ணுகிட்ட தான் வாங்கணும் அப்படின்றத சொல்லும்போது, இங்கே ஜாப் பண்ணணும்ல, ஸோ வந்துட்டு ஒழுங்காக இந்த ப்ராடக்ட் எல்லாம் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் அவங்க அம்மாவை பற்றி யோசிக்கிறாங்க. இவளுக்கு அங்கே சூப்பரான ஒரு காலேஜில் வந்து அட்மிஷன் கிடச்சிருக்கு. பட் அவங்க போக விடாமல் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் காசு சம்பாதிக்கணும் தான் இங்கே வந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டா போல் படிச்சுட்டேவும். அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, உங்கள் அப்பா வந்துட்டு எப்பயுமே வந்து நேர்மையாக வாழ்கிறேன்னு சொல்லிட்டு தான் இப்படி நம்ம இப்போ வரைக்குமே கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பார்த்துட்டு, எங்கள் அப்பா மாதிரி தான் நானுமே இருப்பேன் அப்படின்ற சொல்லிட்டு, பாட்டி இது வந்துட்டு உண்மையிலேயே நல்ல ப்ராடக்ட் கிடையாது, இதை நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு வேமாங்க இருந்து கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு ஓடினதுமே அந்த ஆள் ரொம்ப கோவப்பட்டு கத்துறாரு. இது பக்கம் இங்கே வந்துடாத, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின்ட்ட பாட்டி கேட்குறாங்க, நீ இப்படி வேலை பண்ணிட்டியேம்மா, அதனால் உனக்கு இங்கே ஜாப் வந்துட்டு இதுக்கப்புறம் இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு சொன்னதும், பாட்டி என்னோட அப்பா எப்பயுமே சொல்லியிருக்காரு, எப்பயும் உண்மையை தான் பேசணும், காசுக்காக பொய்யெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. பாட்டிக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருது. நான் நினச்ச மாதிரியே இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு, நீ வந்து என்னோட பேரனை மேரேஜ் பண்ணிக்கிறியாமா, அவன் ரொம்ப நல்ல பையன் சொல்லும்போது அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன நடந்துட்டுருக்கு, இந்த பாட்டி வந்து மேரேஜ் பேரனுக்கு பண்ணணுன்றதுக்காக ஹெல்த் சென்டருக்கு ப்ராடக்ட் வாங்குற மாதிரி வந்தாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை என்னோட பாட்டி எங்கே அப்படின்ற சொன்னதும், பாட்டி உங்களுக்கு பொண்ணு தேர்றேன்ற பேரில் அந்த ஹெல்த் சென்டருக்கு போகிறாங்கன்னு சொன்னதுமே அங்கே ஃபேக்காக தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி விற்றுட்ருப்பாங்க. பாட்டி இதுக்காக அங்கே போனாங்க அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அங்கே கிளம்பி போகணும் அப்படின்றத சொல்கிறான். பாட்டி இந்த காசை நீ வச்சுக்கோமா, இது வந்துட்டு இப்போதைக்கு நீ வந்து வச்சுக்கோ, இது வந்து நம்ம மீட்டிங்க்காக வச்சதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இன்னுமே நான் நிறைய கொடுப்பேன், என் பேரை நீ மேரேஜ் மட்டும் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது, பாட்டி இதெல்லாம் எனக்கு வேணான்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோவங்க அசிஸ்டன்ட்மே அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. பாருங்கள் பாஸ், அங்கே வந்துட்டு உங்கள் பாட்டி ஏமாத்தினதும் இல்லாமல் இப்போ காசை வேற பறிக்க பார்க்குறா, ரொம்ப பேராசை பிடிச்ச பொண்ணு போலன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப கோமாயிட்டாமே வந்து அந்த கையை பிடிச்சி இழுத்ததுமே காசு எல்லாமே கீழே போய் கொட்டி போயிடுது. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, வாவ் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்ற செட்டு பார்த்துட்ருக்கா. என்ன வந்துட்டு ஃப்ராடு பண்ணிவிட்டு எங்கள் பாட்டி ஏமாற்ற பார்க்குறேன்னு சொன்னதும், யாரை பார்த்துட்டா ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இருக்கா, உன் குடும்பமே ஃப்ராடாக இருக்கும், நான் ஒன்றும் கிடையாது அப்படின்ற செட்டு அங்கே சண்டை போடுறப்ப, பாட்டி இதெல்லாம் என்ன வேலை அப்படின்ற செட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிருது. என்ன இவங்க பேரனா, இவ்வளோ அழகாக இருக்கான், இவனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னா என்ன ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ற சைட் அங்கே ரொம்ப அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ பாட்டி இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் நம்பாதீங்க, இவங்களாம் ஃப்ராடுங்கன்னு சொல்லணும், யாரை பார்த்து ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இருக்க, இங்கே பாரு நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னதுமே அந்த ஐடியாவே பிடிக்கிட்டு, நீ உண்மையிலே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் சரியான ஃப்ராடு போலன்னு சொன்னதும் இவ ரொம்பவே அங்கே கோவமாயிடுறா. அங்கே இப்போ பாட்டி போது அவளோட ஐடியா கொடுன்னு சொன்னதும் அங்கே கொடுத்துடுறாங்க. இப்போ அவளுக்கு அங்கே கால் வந்ததுமே அங்கே பேச போகும்போது நம்ம பாட்டி கோவப்படுத்திட்டாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, அவள் வந்து இப்போ வரைக்குமே யாரையும் ஏமாற்றி எந்த பொருளுமே விற்கிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணலை, ரொம்ப நல்ல பொண்ணு, நீ வந்துட்டு என்னோட கடைசி ஆசைச்சு நிறைவேற்ற மாட்டேன், எனக்கு வயசாகி போயிடுச்சு, நான் வந்துட்டு சாங்கூட உன்னோட மேரேஜை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், பாட்டி நீங்கள் கோவப்படாதீங்க, சரி நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்றத சொல்லலாம். அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, என்ன உனக்கு இப்படி ஜாப் போயிருச்சாமே, நான் பேசாமல் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன், என் கூட சேர்ந்து நீ வரையான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பாட்டிட்ட, பாட்டி எனக்கு இப்போ காசு கொஞ்சம் தேவைப்படுது, இந்த காசு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறேன், பட் அது எல்லாமே கடனாக வச்சுக்கிறேன், உங்களுக்கு நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன் பாட்டின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு கடனாக கொடு, இல்லை நீ வந்துட்டு அப்படியே கூட வச்சுக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஆனால் இந்த மணி வேணும்னா நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் என்னதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே போய் மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. பாட்டிகிட்டேவே நம்மளோட உண்மையான ஐடென்டிஃபை எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான் போல். நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க கார்டை கொடுத்துட்டு, உனக்கு காசு தேவைப்படுச்சுன்னா இதையுமே யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னதும், ஆனால் எனக்கு வந்துட்டு இவ்வளோ காசு தேவை கிடையாது, கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்கள் காசு எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கொடுத்துருவேன் அப்படின்ற சொன்னதும், அது ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே, அதெல்லாம் இல்லை நான் கொடுத்துறேன்னு சொல்கிறா. சரி நான் வந்துட்டு என்னோட வீட்டு அட்ரஸை நான் வந்து உனக்கு அனுப்பி விட்றேன், நீ வந்துட்டு அங்கே வந்து சேருன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி என்ன லீவ் தானேன்னு சொன்னதும், அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொன்னதும், பாவம் இவன் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கா, நானுமே கண்டிப்பாக சம்பாரிச்சு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி அந்த இடத்துக்கு நானுமே ஒர்க்குக்கு வரேன் அப்படின்றத சொல்கிறா.
அவங்க ஒர்க்குக்காக போகும்போது அவங்க ஃப்ரெண்டுட்ட இப்படி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும், "அடிப்பாயி யார போய் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட? எவனாச்சும் வந்துட்டு கிழவனா இருக்க போறான்" அப்படின்றத சொன்னதும், "அப்படிலாம் கிடையாது. அவன் ஒண்ணும் கிழவன்லாம் கிடையாது. நல்ல பையனா தான் இருந்தான்னு" சொன்னதுமே, "எவனாச்சும் காசுக்காக உன்ன வந்துட்டு ஏமாத்திருக்க போறான்" அப்படின்றத சொன்னதும், அப்ப அங்க மேனேஜர் வந்துர்றாரு. "என்ன இப்படி வந்துட்டு வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கீங்க வேலை டயத்துலன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின, "என்ன இது ட்ரெஸ்? எதுக்காக இவளுக்கு இப்படி ட்ரெஸ்ஸ குடுத்துருக்கீங்கன்னு" சொன்னதும், "பாஸ் இப்ப இன்னைக்கு வந்துட்டு இவங்க இப்ப தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதனால வேற ட்ரெஸ் இல்லன்றவாசி இத குடுத்துட்டோம்" அப்படின்றத சொன்னதுமே, அத கேட்டுட்டு, சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் வார்னிங் அப்படின்றத வேறு சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே என்ட்ரு ஆகிடுறான். "மாஸ்டர் உங்களுக்காக சூப்பராக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்" அப்படின்றத சொன்னதும், அங்கே உள்ள அவன் மாசாக என்ட்ரு ஆகும்போது எல்லாருமே அங்கே வந்துட்டு சூப்பராக வெல்கம் பண்ணுறாங்க. பட் ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு ஃபேஸை பார்க்க முடியாமல் போயிடுது. அங்கே உள்ளே போனதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே சூப்பராக வந்துட்டு அவனுக்கு வெல்கம் பார்ட்டி அங்கே கொடுத்துட்ருக்காங்க. "உனக்கு இன்றைக்கி நாங்கள் பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறோம். நீ கண்டிப்பாக வந்துட்டு என் கூட சேர்ந்து வந்து இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் ஆகணும். நீ மேரேஜ் பண்ணியிருக்க பட் எங்களுக்கு எதுவுமே நீ சொல்லாமல் பண்ணியிருக்கன்னு" சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஹான் அங்கே வந்து பேசிட்டு இருக்கான். அங்க மேனேஜர் வந்து, "இன்னைக்கு மிஸ்டர் வந்துட்டு பூஷன் உள்ள வந்திருக்காரு. அவருக்கு நீ தான் வந்து கண்டிப்பா போய் உள்ள சர்வ் பண்ணணும். கேக்கெல்லாம் கொண்டு போய் குடுக்கணும்" அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அந்த லின் நம்ம ஹீரோட்ட, "நீ வந்து உன்னோட ஒய்ஃப்ட்ட போர் அடிச்சிருச்சுன்னா நீ பேசாம ஏன்ட்ட வந்துடலான்னு" சொன்னதும், "நீ எவ்வளோ பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவ. ஆனா இப்படி சீப்பான பேச்சை எவ்வளோ கேஷுவலா நீ பேசுற" அப்படின்றத சொல்றான். அப்ப அவங்க ஃப்ரெண்டு, "எதுக்காக நீ இப்படி அவனை வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க? இன்னைக்காச்சும் அவனை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு" சொன்னதும், "நான் சும்மா தான்ப்பா பேசினேன் நார்மலா" அப்படின்றத அவ சொல்றா. பட் அவளுக்கு நம்ம ஹீரோ மேல அங்க வந்துட்டு ஒரு க்ரஷ் இருக்கு போல. ஸோ அதனால தான் அவள் அவங்க வயிறறிஞ்சிட்ருக்கா. "உனக்காக நான் சூப்பராக வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஒரு அழகான கேர்ளை வச்சு பர்த்டே வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறேன். நீங்கவே வெயிட் பண்ணிட்டு" அப்படின்ற சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கேக் கொண்டு வரா. "நீங்கள் வந்துட்டு புருஷனுக்கு நீங்களே கொண்டு போய் கொடுக்கணும். அவருக்கு இன்னைக்கு வந்து பர்த்டே கிடையாது. வெட்டிங் டே" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேக்கை கொண்டு போகிறா. நம்ம ஹீரோ இப்படி திரும்பும்போது அவங்க அந்த லீன் வந்துட்டு பிடிச்சி ஹீரோயினை தள்ளினதில் அங்கே கேக் போய் அவனோட ஃபேஸில் ஃபுல்லாமே பற்றுது. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஹீரோயின் அரண்டு போயிட்டு, "ஐயோ மிஸ்டர் ஃபோ என்னை மன்னிச்சிருங்கன்னு" சொல்லிட்டு வேகமாக டிஷ்யூ எடுத்து அங்கே தொடக்க வர்றா. ஹீரோக்கு அவளங்க பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுது. இவளுக்கு தான் அடையாளம் தெரியல. அப்போ அந்த லீன் வேகமாக அங்கே பிடிச்சி தள்ளும் போது ஹீரோ அவளை பிடிச்சி அங்கே காப்பாற்றி விடுறான். "உனக்குலாம் அறிவில்லையா? எப்படி மற்றவங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறேன்னு" சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். "மிஸ்டர் ஃபூ என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு தொடச்சி விட்றேன்னு" சொன்னதுமே, "இதில் உங்களோட தப்பு கிடையாது. நீங்கள் போங்கன்னு" சொன்னதும், "இப்போ இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி எனக்கு ஏன் தோணுது" அப்படின்ற சொல்லும்போது, "நீ கிளம்பி போ" அப்படின்ற சொன்னதுமே, அவளுமே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. என் நல்ல வேளை நான் அவர் வந்து கோவமே படலையே, நல்ல மனுஷனாக இருக்காரேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே மேனேஜர் வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு நடந்த எல்லாத்துக்கும் சாரி கேட்டதும், "நான் ஏன் உன்னை பனிஷ் பண்ண போகிறேன்? அவரே வந்து பனிஷ் பண்ணலைன்னா உன்னோட ஒர்க் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம்" அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, "இதுக்காக நீ கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு அங்கே ஆஃபர் பண்ணதுமே ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணுறா. நம்ம ஹீரோ பார்த்தா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே வந்து நடக்க முடியாமல் வந்துட்டுருக்கான். "உங்களுக்காக சூப்பராக உள்ளே வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு நல்லா இன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு கொண்டு போய் விடும்போது, உள்ளே பார்த்தாங்க நம்ம ஹீரோயினை தான் ட்ரக்கை கொடுத்து அங்கே படுக்க வச்சுருக்காங்க. அங்கே அவளை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. "ஏய் நீ என்ன இங்கே இந்த வேலை பண்ணிட்டுருக்க?" அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. ஹீரோயின் அவனை பிடிச்சி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணதுமே, "எனக்கு பின்னாடி நீ இப்படி என்னை சீட் பண்ணலான்னு வேறு ஐடியா பண்ணிட்டு இருந்தேன்னு" கேட்டதும், "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது" அப்படின்றத அவ சொல்கிறா. "உண்மையை சொல்லு" அப்படின்றத சொல்லும்போது, "எனக்கு நிறைய காசு சம்பாதிக்கணும்னு" சொன்னதும், "எதுக்காக?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, "காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு காசு வேணும். 2வது என்னோட ஹஸ்பண்டோட சுமைகளையுமே குறைக்கணும். அதுக்காக தான்" சொன்னதும், "சரியான சீட்டர். ட்ரிங்க்ஸ் ஆன பிறகுமே உண்மையை பேசுகிறாளா பாரு" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அப்படியே அங்கே வந்துட்டு தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. அவள் பாட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறா. மார்னிங் அங்கே தூக்கம் வரும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி, "என்னோட ஒய்ஃபுக்கு முழிப்பே வந்துடும். நீ வந்துட்டு உனக்கு போனஸை நான் கட் பண்ணி விடணுமா? ஒழுங்காக வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணு" அப்படின்றத அவன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்து அந்த இடத்தையுமே கண்டுபிடிச்சி வந்துட்டுருக்கான். "நைட்டு என்ன நடந்துச்சு? எனக்கு எதுவுமே சரியாக தெரியலையே. நான் யாரையாச்சும் கிஸ் பண்ணேனான்னு" சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியாமல் அங்கே அதை பற்றி யோசிச்சுட்டு போயிட்டுருக்கா. அங்கே வீட்டை பார்த்ததுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, "இன்னும் இவ்வளோ பெரிய வீடா?" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பயந்து போயிட்டு அவங்க உள்ளே போனதும், நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு, "இப்போ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பயந்துங்க உள்ளே போயிட்டுருக்க? என்ன விஷயம்?" அப்படின்ற சரி அங்கே கேட்டதுமே, அவள் ரொம்ப அரண்டு போயிட்டு அங்கே கீழே போய் ஸ்லிப் ஆகும்போது 2 பேருமே ஆக்சிடென்ட் அங்கே கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அப்போ அங்கே பாட்டி அதெல்லாமே பார்த்துட்டு, "என்னப்பா வந்து வரவங்களையுமே இங்கேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு" கேட்டதுமே, "ஐயோ பாட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு" ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ அங்கே அவங்கள பார்த்துட்டு, "பாட்டி நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு" சொன்னதும், "ஏன் நான் என் பேர வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன? அதுக்கு மேலே நான் ஒன்றை பார்க்க வரல. என் பேத்தியை தான் பார்க்க வந்தேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், "இந்த வீடு வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கே, உன்ட்ட ஏது இந்த வீடுன்னு" சொன்னதுமே, "இல்லை இது என்னோட ஃப்ரெண்டோட வீடு தான். கொஞ்சம் ரேட் கம்மியாக எனக்கு வாடகைக்கு விட்டுருக்கான்" அப்படின்றத சொல்லிட்டு, "நான் வந்து காசு குறைவாக பாருன்னா எப்படி வீடை பார்த்து வச்சுட்ருக்கான் பாருன்னு" சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். "சரி நேற்று நைட்டு ஃபுல்லாக நீ எங்கே போனோமான்னு" சொன்னதுமே, "பாட்டி நான் வெயிட்டராக வந்துட்டு ஒரு இடத்துல
ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் நைட்டு வர முடியலன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு என் பேத்தியை நீ எப்படி வந்துட்டு வேலைக்கு விடலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. பட் இதில் அவரோட தப்பு கிடையாது எதுவும் அப்படின்றத சொல்லும்போது, நம்ம ஹீரோ இவ என்னை என் கூட தான் சேர்ந்து இருந்து வரேன் அப்படின்றத சொல்ல வரும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பாட்டி நான் வந்துட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் நேற்று நைட்டு ஃபுல்லாமே அங்கே வந்து கிளைண்ட்டுக்காகன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு ஓ நீ வந்துட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ற சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப அங்கே வந்து கோவமாயிருது. நம்ம ஹீரோயின் ஆமாம் நான் வந்துட்டு காசு கொடுக்குறவங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்கணும்ல, அதான் என்னோட வேலைன்னு சொன்னதும், இவ எவ்வளோ போய் பேசிகிட்டு இருக்கா சரியான சீட்டர்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணு அவளாம் ஒரு ஆள்றான்னு அவன் கோவப்படுறான். அங்கே பப்பில் போய் அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்து விடுறான். என்னாச்சு உனக்கு இவ்வளோ கவலையாயிட்டீங்க வந்து தண்ணியை போட்டுட்ருக்கான்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோயினுக்காக கிஃப்ட் வாங்கியிருப்பான் போல் அதுங்க கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அப்போ அங்கே வந்துட்டு என்னாச்சுப்பா அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கா அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு. அப்போ அதை பற்றி அவன் வந்து யோசிச்சுட்டு இவளுக்காக வாங்கியிருக்கான் போல். இதை நீ தொடாதானே உனக்கு என்ன புரியாதான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நேற்று நைட்டு நடந்தது சொன்னதுமே அந்த மேனேஜர் இப்படி பண்ணுவார் நான் நினச்சி கூட பார்க்கலப்பா, அதனால வந்துட்டு உனக்கு ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுத்துருக்காரு போல் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் சாரியுமே கேட்குறா. மலையிலே ஹீரோயின் உட்காந்து அழுததுமே பாஸ் அதை உங்கள் ஒய்ஃப் நினைக்கிறேன் நம்ம அசிஸ்டண்ட்டை சொன்னதுமே நம்ம ஹீரோ அவங்க வந்து கொடை எடுத்துகிட்டு போயிட்டு எதுக்காக நீங்கள் உட்காந்து அழுதுட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அங்கே வந்துட்டு ஆனால் இவளை பார்த்துட்டு எனக்கே இவ்வளோ கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு அவப்பாட்டு அங்கே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்துட்டு ஹேரை ட்ரை பண்ணுறேன்னு பார்த்தா அந்த மிஷின் எல்லாமே வந்துட்டு புகஞ்சிட்ருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டுருக்கா ஏதாச்சும் சுற்ற போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து தலையெல்லாமே அங்கே வந்து தொடச்சி விட்டுட்ருக்கான். பட் அவளை அப்படி இங்கே பக்கத்தில் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே ஷை ஆகுது. ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு ஃபீல் ஆனதுமே நம்ம ஹீரோ நீயே வந்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோ நான் வந்துட்டு பண்ணலைன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் நம்ம பேசாமல் போய் வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னதும் நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டேக்கான். ஆமாம் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், உங்களை நான் சீட் பண்ண மாட்டேன், உங்கள் ஒய்ஃபாக நான் நல்லபடியாக இருப்பேன், நம்ம கூட சேர்ந்து இருக்கிற வரைக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் நான் நேற்று நைட்டு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு எனக்கு யார் கூடயும் நைட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற சிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பட் இது எல்லாமே இந்த மேனேஜர் தான் பண்ணார், அவர் தான் ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுத்துட்டாரு அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோவுக்குமே அப்போ அந்தால் தானே நம்மளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போனான் அப்படின்ற சிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட நீ ஒன்றும் அப்படிலாம் கவலைப்படாத, உனக்கு எனக்கு அப்படிலாம் எதுவும் நடக்கலைன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நான் வந்து எப்படி தப்பு பண்ணியிருக்கலாம், வேற ஒரு பர்சன் கூட போய் இருந்திருக்கலாமா, உங்களை சீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ அப்படின்றத சொன்னதும் முட்டாள் மாதிரி உளராத, நான் தான் உன் கூட சேர்ந்து இருந்தேன், உனக்கு எனக்கு எதுவும் நடக்கலன்னு சொன்னதுமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு, அப்போ அங்கே வந்துட்டு அந்த ரூமில் என்னை பாதுகாக்கிறதுக்காக இவர் வந்துட்டாரான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நீ தான் இதை பற்றி கவலைப்பட்டுட்ருக்காதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக அவன் அந்த வந்துட்டு கொலுசு மாதிரி வாங்கியிருக்கான், அதை காலில் போட்டு விட்டுட்ருக்கான். ரொம்பவே ஹீரோயினுக்குமே ஹாப்பியாகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி இப்படி அந்த பப்பாவே இழுத்து மூடிட்டாங்கப்பா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது ஹீரோயினுக்கு. ஹீரோட்ட உண்மையிலே எல்லாமே இந்த பூஷன் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த ஆள் வந்துட்டு நேற்று நைட்டு என் கூட சேர்ந்து ஒன்றா இருக்கணும்னு ஐடியா பண்ணியிருப்பாரு. பட் அதை நடக்காமல் போன வாசி அந்த கிளப்பவே இருந்தாலும் இழுத்து மூடிட்டு மேனேஜருமே வேலையை விட்டு தூக்கியிருக்காரு, அவன் நல்ல மனுஷன் கிடையாது அப்படின்றத சொன்னபோது நீ எப்படி மற்றவங்கள பற்றி இப்படிலாம் பேசலாம், அவங்க வந்துட்டு ஒருவேளை அதை எதுவுமே பண்ணாமல் இருந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்ருக்கான். அங்கே காலேஜுமே வந்துடுது. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவளை இறக்கி விடும்போது அங்கே பக்கத்தில் போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஷையாக இருது, கிஸ் தான் பண்ண வரானான்னு சொல்லிட்டு அங்கே கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்டதுமே டைம் ஆயிடுச்சு நீ இறங்கலையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த கார் யாரோடதுன்னு சொன்னதுமே என்னோட ஃப்ரெண்டோடதுன்னு போய் சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே போகும்போது அங்கே கிளாஸ்மேட்ஸ் பார்த்துட்டு இவ ரொம்ப பூவராச்சே, இவ எப்படி வந்து இவ்வளோ பெரிய லக்ஸரியான ஒரு காரில் வந்து இறங்கிக்கிட்டேக்கா, யாரையும் வந்துட்டு மடக்கி போட்டா போல் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின் அங்கே கேன்டீனில் சாப்பிட்டுட்டு இருந்தா அவன் மேலே வந்துட்டு அங்கே குப்பையெல்லாம் கூட்டினதுமே ஹீரோயின் எதுக்காக நீ இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீ எவ்வளோ வந்துட்டு கேவலமான லேடின்னு சொல்லிட்டு போட்டு அங்கே புள்ளி பண்ணிச்சாங்க. நம்ம ஹீரோ இவ ஐடியை வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டான், நான் போய் ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேமா அங்கே போயிட்டுருக்கான். அங்கே வந்துட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு நம்ம ஹீரோயினை ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோட மிஸ்ட்ரஸ் இவ இருந்துட்டுருக்கா, இவ வந்துட்டு ரொம்ப மோசமான லேடின்னு பேசுகிறப்ப நீங்கள் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுமே இதே மாதிரி தான் அங்கே வந்துட்டு அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாமே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம
நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன தைரியம் தான் நீ என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்ப அப்படின்ற சொன்னதும், என்னது ஒய்ஃபா நீ வந்துட்டு என்ன போய் பேசிகிட்டு இருக்க, இந்த சின்ன வயசில் போய் மேரேஜ் நடக்குமா, கண்டிப்பாக உன்னோட அப்பாவோட மிஸ்ட்ரஸாக தான் இது இருக்குப்பா அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோவுக்கு ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ என் மேலே கையை வைப்ப, நான் யாரும் தெரியாமல் என் மேலே கையை வச்சுட்ருக்கியா, ஷென் கம்பெனியில் என்னோட அப்பா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொன்னதும், ஓ என் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அங்கே செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. அவங்க பிரின்சிபல் வந்துட்டுருக்காரு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவங்க பார்த்ததுமே அவர் ரொம்ப பயந்து போயிட்டு மிஸ்டர் பூஷன் அப்படின்ற சொன்னதுமே, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நான் ஒன்றும் பூஷன் கிடையாது, அவர் தான் எனக்கு இங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு வர சொன்னார், இங்கே வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பேச வர சொன்னார். பட் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் எப்படி கோச்சிங் கொடுத்து வச்சுருக்கீங்க, ஒருத்தவங்கள புள்ளி பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும், அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்ககிட்ட சாரி கேட்டுட்டு இவங்க 2 பேர்த்தையுமே நான் வந்து காலேஜை விட்டு விளக்குறேன் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டாங்க சாரி கேட்குறான். இதில் சாரி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, உங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன், பட் உங்கள் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன்னு சொன்னதுமே என்ன விஷயம் அப்படின்ற செட் அவன் கேட்கும்போது, எதுக்காக என்கிட்ட பொய் சொன்னீங்கன்னு சொன்னதுமே இவனுக்கு ரொம்ப பயமாயிருது, ஒருவேளை நம்ம தான் அந்த பையன்றது தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு அவன் உண்மையை சொல்ல வரும்போது எனக்கு எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிருச்சு, நீங்களுமே ஷென் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் பாஸ் தானே பூஷன், ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட மறைச்சிருக்கீங்களேன்னு சொன்னதும் நான் போய் என்ன சொல்ல முடியும், நீ அவரை பற்றி ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்க, அதனால தான் உன்ட்ட வந்து நான் மறக்க வேண்டியதாகிருச்சு அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே இல்லை நான் வந்துட்டு உங்களை மன்னிச்சிட்டேன், நான் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் தப்பாக யாரையும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேக்கா. அப்போ அவளுக்கு அவங்க வந்து கால் வந்துடுது, இப்படி நம்ம ஷென் கம்பெனியிலேருந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நாங்கள் வந்துட்டு ரெஸ்யூமே போட கிடையாது, அப்புறம் எப்படி என்ன வந்துட்டு அங்கே இன்டர்ன்ஷிப்புக்கு கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே நான் தான் என்னோடய பாஸை பற்றி உன்ட்ட சொல்லியிருந்தேன், ஸோ உன்னோட ஒர்க் அவருக்கு பிடிச்சிருக்கலாம், அதனால் வந்துட்டு உன்னை கூப்பிடலாம் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுது. பாட்டி நம்ம ஹீரோயினை அங்கே வந்துட்டு ஷாப்பிங்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. உனக்கு என்ன பிடிக்குதோ நீ வாங்கிக்கோன்னு சொல்கிறப்ப விலையெல்லாம் பார்த்தா ரொம்ப ஹை லெவல் இருக்குது, பாட்டி ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது, இது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்க மாட்டா. அப்போ பாட்டி அங்கே வந்துட்டு இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையுமே அங்கே வந்துட்டு பேக் பண்ணிடுங்க, வீட்டுக்கு போயிட்டு எது உனக்கு பிடிக்குதோ அதை பார்த்து நீ சூஸ் பண்ணி வந்துட்டு போட்டுக்கலான்னு சொன்னதுமே பாட்டி எதுக்காக இவ்வளோ காசை நீங்கள் செலவழிச்சிட்ருக்கீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. ஆனால் வந்துட்டு பாட்டிக்கு இவள் ஹாப்பியாக இருக்கிறது தான் அங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த கிளாஸ்மேட்ஸ் 2 பேருமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றை மாதிரி பூவரெலாம் இங்கே வந்துட்டு என்ன எதுக்காக வந்துட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயின் நீ என்கிட்ட வந்து இப்போ வெட்டியாக வந்து சண்டை எழுதிட்டு இருக்காமல் கிளம்புன்னு சொல்லும்போது அவளை அங்கே கிட் பண்ண வந்தால் பாட்டி இங்கே ரொம்ப கோவமாயிட்டு என் மருமக மேலே கையை வைக்கிறீங்க அப்படின்ற சைட்டு கோவப்பட்டதுமே நீ யார் கிளவின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப பாட்டியை பற்றி ஏதாச்சும் பேசுகிறீங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடித்து அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. எல்லாமே பார்த்துட்டாங்க நம்ம பாட்டிக்கு ரொம்ப கவலையாகிட்டு உடனே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இப்படி உன்னோட ஒய்ஃபை கிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ கிளம்பி வான்னு சொல்கிறாங்க. பாட்டி பேசி முடிச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேர்த்தையுமே போட்டு பயங்கரமாக அடித்து மூஞ்செல்லாம் ரத்த வர வச்சுடுறா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என் பாட்டியை பற்றி ஏதாச்சும் பேசுனீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க சொல்லி உடனே அங்கே கிளம்பி வந்துடுறான். ஹீரோயின் அங்கே வரும்போது உனக்கு எதுவும் ஆகலை இல்லை, உன்னை என்ன அவங்க புள்ளி பண்ணாங்களான்னு சொல்கிறப்ப அவங்க 2 பேருமே வந்தால் ஃபேஸ் ஃபுல்லாக அடிபட்டு போய் வர்றாங்க. அவள் வந்துட்டு தான் எங்களை போட்டு அடிச்சிருக்கா, நீ என்னமோ அவ்வளோ விசாரிச்சுட்டு இருக்க அப்படின்ற சிறப்ப என்னையும் பாட்டியை நீ வந்துட்டு தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதப்பா, அவங்க வந்துட்டு ரொம்ப வந்து மோசமாக பாட்டியை கிண்டல் பண்ணாங்க, அடிக்க வேறு வந்தாங்க, அதனால தான் போட்டு அடிச்சிட்டேன், திட்டுறதுனால என்ன திட்டு அப்படின்றத சொல்கிறப்ப அவள் கையை பார்த்தா ஃபுல்லாக அங்கே செவந்து போயிருக்கு. வா உன்னை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் உன்னோட ஒய்ஃப் போட்டு அடிச்சிருக்கிறது என்ன, ஆனால் நீ அவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறியா, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது எனக்கு தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நீ ஷென் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் தானே பேசிகிட்டு இருக்க, கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், எங்கள் அப்பா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், இப்போ என்ன நடக்க போகுது பாரு அப்படின்ட்டு சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் தலையில்லாதீங்கன்னு சொன்னதும் வரட்டும் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு நம்ம சொல்கிறான். அந்தாலுமே அங்கே வந்துட்டு யார் என் பொண்ணுகிட்ட வந்துட்டு ரொம்ப ஓவராக சண்டை எழுதிட்டுருக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோ அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். நீ வந்துட்டு இப்போ வரைக்குமே ஷென் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு ஏமாற்றிட்டு இருக்கே, நான் உன்னை இப்போ வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னதும் உனக்கு அவ்வளோ தகுதி இருக்கா என்னை பார்க்குற லெவலுக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்னோட ஹஸ்பண்ட்டை நீங்கள் தேவையில்லாமல் இப்படி பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொன்னதும் ஓ நீ தானே அது மிஸ்ட்ரஸாக இருக்கவன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு ஒரு கிக் விட்டுறான் நம்ம ஹீரோ. அதை பார்த்துட்டு அந்த பர்சன் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அங்கே வந்து கால் பண்ணி உங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சுன்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே இருந்தாலும் ஷாக் ஆகிட்டு அவங்க பொண்ணை போட்டு அடிச்சுட்டு பொண்ணால் வந்துட்டு என் பொழப்பு கெட்டு போயிடுச்சு, அது வேற யாரும் கிடையாது, அவர் தான் பூஷனே அப்படின்றத சொன்னதும் ரொம்ப ஷாக் ஆகிடுது அவங்களுக்கு. வீட்டுக்கு போனால் அங்கே ஏகப்பட்ட வந்து கிஃப்ட்ஸாக இருக்குது, பாட்டி என்ன இவ்வளோவா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னதும் நீ தான் வந்துட்டு அங்கே எதையும்
எதையுமே சூஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். அதனால தான் நான் உனக்காக இது எல்லாமே வாங்கிட்டேன். உனக்கு என்ன வந்துட்டு பிடிக்குதோ நீ அதை வந்து சூஸ் பண்ணி இங்கே வீட்டில் போட்டுக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டோம். ஐயோ பாட்டி வந்துட்டு இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டாங்களே, நான் என்ன பண்ண முடியும், காசு கடனாளியாக நம்ம ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையுமே வந்து ஃபேக்காக வந்துட்டு மாற்றி வைக்க சொல்லிட்டேன். ஸோ வந்துட்டு காசெல்லாம் ஒன்றும் அவ்வளோ செலவாகலைன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நல்ல வேலைப்பா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இது ஃபேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு எந்த கவலையெல்லாம் இல்லைன்னு சொன்னதுமே அதெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு அவ சொல்கிறா. இப்போ பாட்டி அங்கே வந்துட்டு ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ண கூட்டதுமே நீ வந்துட்டு அவங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி மட்டும் சொல்லாதன்னு சொன்னதும் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே 2 பேருமே சேர்ந்து ஒரே ரூமில் தான் அங்கே வந்துட்டு தூங்க போயிருக்காங்க. பட் அவனுக்கு அங்கே ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே வந்துட்டு அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அங்கே பாட்டி தான் வந்துட்டு இப்படி வந்து சூப் 2 பேத்துக்குமே கொடுத்து உள்ளே அனுப்பியிருக்காங்க. அதனால தான் இப்படி ரொம்ப ஹார்ட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சிட்ருக்கு. பாட்டியுமே அங்கே வெளியே இருந்து எனக்கு கண்டிப்பாக பேரப்புள்ள பிறந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே பக்கத்தில் வந்ததுமே ஹீரோக்கே வந்துட்டு அங்கே ஷை ஆகிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோ இப்படியே வந்து போனால் தப்பாயிரும்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே படுத்துக்கிறேன், நீ பேசாமல் வந்துட்டு மேலே படுத்து தூங்குன்னு சொன்னதும் நான் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன், நீங்கள் பேசாமல் மேலே படுத்துக்கோங்கன்னு சொன்னதுமே இல்லை அதெல்லாம் வேணாம் அவன் சொல்லிடலாம். மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அவளும் தூங்க ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பாட்டி அவங்கள எழுப்ப வந்ததுமே கீழே இப்படி 2 பேர் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷை ஆகிடுது. பாட்டி நான் இப்போ எந்திரிச்சிட்டேன் பாட்டின்னு சொன்னதும் சரி வாமா நான் உனக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. பிறகு நீ வந்துட்டு சூப்பரான ட்ரெஸ்ஸை இன்றைக்கி வந்துட்டு போட்டுட்டு போகணும் அப்படின்ற சொன்னதும் பாட்டி இல்லை பாட்டி இருக்கட்டும் பரவாயில்லன்னு அவள் சொன்னதுமே எதுக்காக நீ வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்ன பிடிக்கலையா, நான் வந்து வேறு ஷாப்பிங் பண்ணவான்னு சொல்லி கேட்டதும் இல்லை பாட்டி நான் இதவே வந்துட்டு போட்டுட்டு போகிறேன் அப்படின்றத அப்போ என்ன விஷயம்னா இன்னைக்கு வந்துட்டு இப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனோம், நாங்கள் இருக்கவங்க ஃபேக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் பாட்டிக்காக அவங்க போட்டுட்டு போனதுமே அங்கே இருக்க எல்லாருமே வாவ் இப்போ தான் இந்த ட்ரெஸ் வந்துச்சு, இது லிமிட்டட் ஐட்டமாச்சு அப்படின்ற சொல்லிட்டு இங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடி வராங்க, அவங்களோட நேம் வந்து லியா. அந்த பொண்ணுமே அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டதுமே கண்டிப்பாக வந்துட்டு இவளோட தான் ஃபேக்காக இருக்கும், இவ ரொம்ப பூராச்சு, லியா வந்துட்டு அப்படிலாம் ட்ரெஸ் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அங்கே இன்னொரு பர்சனுமே வர்றாங்க, அவங்க தான் இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணவங்க போல். இந்த ஆஃபீஸில் வந்துட்டு இப்படி ஃபேக்காகவுமே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுற்றுவீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. சாரி கேட்டதும் சாரி ஏன் நீ கேட்டுட்ருக்க, உன்னோட ட்ரெஸ் வந்து ஒரிஜினல், இவளோட தான் ஃபேக் அப்படின்ற சொன்னதும் அங்கே அந்த லியாக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அங்கே இருக்க எல்லாருமே எப்போ பார்த்தாலும் இப்படி ஃபேக்காக தான் இப்போ போட்டுட்டு சுற்றுவாளான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்ப அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காஃபி கொண்டு போகும்போது அங்கே காலை வந்து ஸ்லிப் ஆக்கி விட்றா. மேலே காஃபி கொட்டினதுமே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் இன்றைக்கி ஃபியூஷனை மீட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தேன் மீட்டிங்காக, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது இவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இவ ஜாப் இன்றைக்கி போச்சு அப்படின்றத சொல்லிட்டு பார்க்குறா. பட் ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சிடுங்க, நான் இதை இப்போவே உங்களுக்கு சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பெல்ட்டை கழட்டி அங்கே வந்துட்டு வேறு மாதிரி வந்துட்டு டிசைனில் வந்துட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துடா. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு உண்மையிலே வந்துட்டு இதை விட இது ரொம்ப பெட்டராக இருக்குது, என் கூட சேர்ந்துமே நீ இன்றைக்கி மீட்டிங் வரையா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் இன்றைக்கி வந்து மீட்டிங் அட்டன் பண்ண வர போகிறான்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டுருக்கா, திரும்ப அவரை மீட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. பட் அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா வேறு ஒரு ரூம்குள்ளே போயிடுறான். அவங்க அப்பா அங்கே வந்துட்டு உள்ளே வந்துடுறாரு, அவர் தான் இந்த கம்பெனியோட சேர்மேன். நம்ம ஹீரோ எங்கே ஆளுகளை காணோன்னு சொன்னதும் அசிஸ்டன்ட் நம்ம தப்பான ரூமுக்கு வந்துட்டு பாஸ் சொன்னதுமே அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அந்த லேடிட்டு அவங்க வந்துட்டு கை கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இதான் சேர்மன் சொன்னதுமே அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வெல்கம் பண்ணுறா. நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு, மருமகளை பார்க்குறதுக்காக தான் வந்திருப்பார் போல். இந்த பொண்ணு ரொம்ப திறமைசாலி, அவங்களுக்கு நிறைய டிசைனை பற்றி நாலேஜுமே இருக்குது, ரொம்ப அறிவாளி பொண்ணுன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதனால தான் என் பையன் சூஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் ஹீரோ எனக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் உங்களை வந்துட்டு ஒர்க்குக்கு சேர்த்துருக்காருல அதை பற்றி பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே அவளுக்கு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு அப்பா நான் மீட்டிங்லாம் இன்றைக்கி வர முடியாது, நீங்களே வந்துட்டு அதை எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடுங்கன்னு சொன்னதும் அவருமே சரி ஓகே நம்ம மீட்டிங்கில் சைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அந்த கான்ட்ராக்டையுமே அங்கே சைன் போட்டுறாங்க. அங்கே வந்துட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு. இறந்து போனதுமே அவர் உண்மையிலேயே மருமக ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்ததுமே அப்பா நீங்கள் வந்துட்டு என்ன வந்து பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் என் மருமகளை நான் பார்க்க வந்தேன்னு சொல்கிறப்ப அங்கே அந்த லியா வந்து அதெல்லாமே கேட்டுட்ருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னா இவ வந்துட்டு இவரோட ஒய்ஃபான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே ஷாக்காகி போயிடுது. அப்பா நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு அவகிட்ட வந்து எந்த உண்மையிலுமே சொல்லிடாதீங்க, நான் இப்போ வரைக்கும் வந்துட்டு உங்கள் வந்து பையன்றது வந்து அவளுக்கு தெரியாது, நான் வந்துட்டு என்னோட ஐடென்டிஃபை வந்து எல்லாத்தையுமே மறைச்சிட்ருக்கேன்னு சொன்னதும் அப்படின்னா இது ஒரு சீட் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ எதுக்காக அப்படி ஏமாத்துறேன்னு சொன்னதும்
சொன்னதும், கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையுமே நான் சொல்லிடுவேன்ப்பா தயவு செஞ்சு அப்படின்றத சொன்னதும், அவருமே ஓகேன்னு சொல்றாரு. உன்னோட அம்மா ஷாப்பிங்காக போயிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்களுமே வந்துருவாங்க. எல்லாத்தையும் வந்துட்டு புரிய வை அப்படின்றத சொல்லிட்டு போறாரு. பிறகு இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் நைட்டு ஃபுல்லாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன நீ இன்னுமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், ஏகப்பட்ட ஒர்க் இருக்குப்பா எல்லா ஃபைனையும் நான் முடிக்கணும்னு சொன்னதும், இவனுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. தன்னோட ஒய்ஃப் எப்படி இப்படி வேலை வாங்கலான்னு சொல்லிட்டு, அப்போ அவளுக்கு அங்கே வயிறு பசியில் அங்கே சவுண்டு வயிற்றுக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சதுமே அங்கே கூப்பிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் சாப்பாடுலாம் அங்கே வந்து கொடுத்துட்ருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிடுறாங்க. உன்னோட அந்த 3 டாக்ஸ்க்குமே வந்துட்டு நான் சாப்பாடுலாம் வந்துட்டு கொடுத்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக செலவாயிட்டுருக்குப்பா அப்படின்றத சொன்னதும், ஒன்றும் கவலைப்படாத இதுக்கப்புறம் பேபிஸை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து இப்போ வேலையுமே கிடச்சிருச்சுன்னு சொன்னதும், ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவளுக்கு ஆல்ரெடி குழந்தைங்க இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு, அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உன்னோட பாஸ்ட்டை பற்றி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னதும், என்னோட ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்பட்ட ஃபேமிலி, என்னோட அப்பா ரொம்ப நேர்மையானவர், என்னோட அம்மாவும் என்னோட பிரதருமே என்னை ரொம்ப போஸ்ட் பண்ணி என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் நான் படிக்கணுன்றதுக்காக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன்ற விஷயத்த சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு கஷ்டமாயிருது. இவ்வளோ கஷ்டங்கள் நீ பட்டிருக்கியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உன்னோட பேபிஸை பற்றி சொல்லுன்னு சொன்னதுமே, ஓ நீங்கள் கேட்டுட்டீங்களா, ஆமாம் எனக்கு 3 பேபிஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டேன்னு 3 குழந்தைங்களா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா நல்லா ட்ரங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து போயிட்டுருக்கும்போது அசிஸ்டன்ட் மேடம் இவர் ரொம்ப தண்ணி போட்டார், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே வரேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லியா அதெல்லாமே இங்கே கேட்டுச்சேக்கா. பாஸ் இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து வந்துடுவாங்க இங்கே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும், உனக்கு பேபிஸ் இருக்குன்னா நீங்கள் கவலைப்படாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொன்னதும், அடிப்பாவி இவன் வந்து சீட்டரா, இவளுக்கு இந்த வேலையெல்லாம் வேறு பண்ணியிருக்காளா, இதை பற்றி நான் நாளைக்கு ஆஃபீஸில் சொல்லி இவளை அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன்னு அவங்க இருந்து போகிறா. அப்போங்க நம்ம ஹீரோயின் வரும்போது இவன் வந்து ஹீரோயின் நினச்சி அங்கே பிடிச்சி கீஸ் பண்ணதுமே, மேடம் நீங்கள் தப்பெல்லாம் புரிஞ்சுக்காதீங்கன்னு சொன்னதும், நான் ஏன் தப்பாக புரிய போகிறேன், அவரை பற்றி எனக்கு தெரியலன்னு சொன்னதுமே, அவன் அங்கே வந்து விட்டுட்டு போனதுமே நம்ம ஹீரோவை பார்த்து அங்கே வந்துட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மாதிரியே குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கான். போதும் போதும் நிப்பாட்டுங்க, வந்துட்டு படுத்து தூங்குங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோங்க பக்கத்தில் பிடிச்சி ஹீரோயினை இழுத்துட்டு, எனக்கு வந்துட்டு உண்மையிலே சொல்லவா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. பேபிஸை நான் பார்த்துக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஆனால் அங்கே வந்துட்டு பிளட்டாக இருக்கவுமே இவளுக்கு ஆல்ரெடி பிள்ளைங்க இருக்குன்றப்ப இது எப்படி ஃபஸ்ட் டைமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு என்ன உன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவங்ககிட்டயுமே ஒரு பேபி இருக்குது அப்படின்ட்டு சொன்னதும், அப்படின்னா இவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டை பற்றி பேசிகிட்டு இருக்காளா, இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து வேணான்னு விட்டவனை பற்றி எப்படி இவ பேசலான்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகி போயிடுது அவனுக்கு. அவன் ரொம்ப அங்கே கோவமாயிட்டுருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் வீடியோ கால் போட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கா. வாவ் என்னோட பேபி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாகி போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு பார்க்குறான். அந்த வீடியோ காலில் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான் அங்கே நாய்க்குட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கோமே, இது யார் லேடி அப்படின்றத சொன்னதும், இதான் என்னோட ஃப்ரெண்டு, இதான் என்னோட பேபி எப்படி அழகாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அப்புறம் தான் புரியுது அவன் வந்துட்டு நாய்க்குட்டியை பற்றி தான் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீ ஒன்றும் கவலைப்படாத, பேபிஸ் எல்லாம் நாமளே கூட்டிகிட்டு போய் வச்சுக்கலாம், நம்மளே நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அங்கே கதவை யாரோ நாக் பண்ணுறாங்க. திறந்ததுமே பார்த்தா அவங்க அம்மா தான் வந்துட்டு, என் மருமகளோட சார்பில் ஒன்றை தாண்டா போட்டு அடிக்கணும், யார் கூட சேர்ந்து இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டு அடிக்கும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னதுமே, உன்ன மாதிரி சின்ன பொண்ணுக்கு இப்படி ஓல்டான பர்சனை தான் பிடிக்குமா, எதுக்காக அப்படி வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, மற்றவங்களோட மிஸ்ட்ரஸாக ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா உங்களுக்கு என்ன எப்படி பார்த்தா தோணிட்டு இருக்கு, இவன் வந்துட்டு என்னோட ஒய்ஃபும் அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. அப்படின்னா இவ தான் என்னோட மருமகளான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே நம்ம ஹீரோயினுமே அவங்களுக்கு வந்துட்டு அங்கே டீயெல்லாம் சர்வ் பண்ணிட்டேக்கா. நான் வந்துட்டு ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேம்மா, நீ வந்துட்டு ரொம்ப எங்கே இருக்கியா, இவனை மாதிரி ஓல்டு பர்சனை போய் எப்படி மேரேஜ் பண்ணுவேன்னு யோசிச்சிட்டேன்னு சொன்னதும், அம்மா உண்மையிலே நான் வந்துட்டு உங்கள் பையன் தானே, என்னை இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், உண்மையை யார் வேணாலும் சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா உன்னோட ஃபாதர் இன்லாவை நீ பார்த்தியாமான்னு சொன்னதுமே, இல்லையா ஆண்டி நான் பார்க்கலையேன்னு சொன்னதும், ஆனால் நேற்று வந்துட்டு அவர் உன்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தார் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ, அம்மா நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் இப்போ வரைக்கும் என்னோட ஐடென்டிஃபைவாக அவர்கிட்ட சொல்லவே இல்லை, ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் எதையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னதும், அப்படின்னா இது ஒரு சீட்டிங் கல்யாணமாச்சேன்னு சொன்னதுமே, நீங்கள் அப்பாவும் சேமாக தான் இருக்கீங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நீ போய் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைன்னு சொல்கிறப்ப அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவன் போய் பேச போகிறான். பட் அங்கே பாட்டி வந்துட்டு நிறைய ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் அங்கே வாங்கிட்டு வந்ததும், என்ன பாட்டி இதெல்லாம் சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது குழந்தைங்களுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுற பொருளாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க நீ என்னம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், அதெல்லாம் இல்லையேன்னு அவள் சொல்கிறா. என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா, அவள் மேரேஜுக்கு முன்னாடி ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டா, அதனால் அவளுக்கு வந்துட்டு 3 குழந்தைங்க இருக்குது, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு
அப்படின்னு சொன்னதும், ஐயோ யார் இப்படி உங்ககிட்ட வந்து என்னை பற்றி தப்பாக ரூமர்ஸ்லாம் கிளப்பிட்டு இருக்காது, நான் என்னோட டாகோட பேபிகளை பற்றி பேசுனா நீங்கள் ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் ஆயிடுச்சு எல்லாத்தையும் மன்னிச்சிடு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாய் போயிடுது, என்னோட கேரக்டரை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. இங்கே அவள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்தான், ஆஃபீஸ்லேயுமே இந்த ரூமர்ஸ் எல்லாமே அங்கே கிளப்பி விட்டுருக்காங்க. ஹீரோயின் அங்கே வந்துட்டு அந்த போஸ்ட்டை பார்த்தா மேரேஜுக்கு முன்னாடியே இவள் வந்துட்டு இப்படி வேலை பண்ணி பிள்ளைங்களாம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவள் தான் போட்டு வச்சிருக்கா, அவ்வளோ கேரக்டர்லெஸ்ன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா. அங்கே இருக்காலும் எல்லாருமே ஒரு மாதிரி அங்கே பேசுனதுமே நம்ம ஹீரோயின் நான் சேர்மனவே போய் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் நம்ம ஹீரோ அங்கே காணோம். நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் தான் அங்கே வரும்போது பாஸ் இங்கே பாருங்கள் இப்படி ரூமர்ஸ் போயிட்டுருக்குன்னு சொன்னதும் யாரோட வேலை இது, அவங்கள நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் போயிட்டுருக்கும்போது அவங்களோட மதர் இன்லா அவங்க ஃபாதர் இன்லாட்ட பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே உள்ளே வர்றா. என்ன வந்துட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷையா, நீ வந்துட்டு ஒரு பெரிய மனுஷன்னு பார்த்தா இப்போ வந்து என்னோட மதர் இன்லா கையை பிடிச்சிட்டு இருக்கியா, சரியான போவட் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே ஐயோ நான் சொல்கிறத கேளுமான்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதா ஆண்டி, நீங்கள் வந்து எனக்கு வேலையெல்லாம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆள்கிட்ட எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கீங்களா, அதான் தேவை கிடையாது, இந்த ஆள் என்ன வேலையை விட்டு தூக்குறது, நானே வேலையை விட்டு போயிடுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்துடுறான். படுவாவி பையில உன்னால் பாரு எனக்கு என்னென்ன கேவலமான பேர்லாம் கிடச்சிட்ருக்கு, மரியாதையோட எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ பேச வரும்போது அவளுக்கு அங்கே கால் வந்துடுது. அவள் வேமா அங்கேருந்து கிளம்பி போகும்போது மரியாதையோட உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா வந்துட்டு உனக்கு நல்லா தெரியாது, உன்னால் நான் ஒரு பெருக்கின்னு சொல்லிட்டு பேர் வாங்கிட்டேன்னு அங்கே அவர் சொல்லிட்டு கோவப்படுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மாவும் பிரதருமே அங்கே காசு கேட்டு பெரிய ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. காசுக்காக வந்துட்டு வேற ஒருத்தையும் கூட போயிட்டு எங்களை ஏமாற்றிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கம் பண்ண போது அங்கே அந்த லியாக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, எல்லாமே அவளோட வேலை தான் போல். அப்போங்க நம்ம ஹீரோயினை ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் உறவே வேணான்னு விட்ட பிறகு இப்போ என்ன புதுசாக வந்துட்டு உறவு கொண்டாடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போங்க அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவுமே கூட சேர்ந்து வந்துடுறாங்க. அப்போங்க அசிஸ்டண்ட்டை விட்டு நம்ம ஹீரோ போட்டு அவங்கள வந்து அடிச்சு இங்கே பிடிக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே தூக்கி விட்டுட்டு என்ன தைரியம் தான் இப்படி கேவலமான பேச்சை பேசுவீங்க, அவன் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் தலையிடி இன்னமே வந்துட்டு பேரசை ஆகிட்டு அப்படின்னா என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு நீ வந்து நிறைய காசு கொடுக்கணும்னு சொன்னதும் பொண்ணே வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தின பிறகு என்ன காசு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அடித்து உங்களை போலீஸில் கொண்டு போய் விடுங்க அப்படின்றத சொல்கிறான். இல்லையா இதை சான்ஸை யூஸ் பண்ணிவிட்டு வேமா அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணிவிட்டு அவள் ஒரு கேரக்டர்லெஸ், அவளை பற்றி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்துட்டு இங்கே ஜாப் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே உல்ட்டாவாக பேசுகிறா. அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு அவர் என்னோட மருமகளை பற்றி நீ இவ்வளோ சீப்பாக பேசிகிட்டு இருக்கியா, உன்ன மாதிரி ஆளுக்கு இங்கே ஜாப் கிடையாது, அடித்து இவ்வளோ வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்றத சொல்லிடுறாரு. அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ண வச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோயின் நடந்ததுக்கெலாம் சாரி கேட்டதுமே அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என் மேலே உனக்கு கோவமா இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே உன் மேலே நான் ஏன் கோவப்பட போகிறேன், ஆனால் என்ன ஒரு விஷயம் நான் எதுக்காக வந்துட்டு இதை நீங்கள் என்கிட்ட மறைச்சிங்கன்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு நான் வந்துட்டு கரெக்டான மேட்சான்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பேசாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்த சொன்னதும் அவங்க 3 பேருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே சரி நான் இப்போ போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற சைட் அவங்க போயிட்டுருக்கான். அப்போ அங்கே ரூமில் பார்த்தா டைவர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறா. நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாகிடுது. டைவர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எதுக்காக இந்த வேலை பண்ணீங்க, ரெண்டாவது நீங்கள் இப்படி என்கிட்ட வந்துட்டு இந்த விஷயங்களை மறைச்சிருக்கீங்கன்னா நான் பேராசை பிடிச்சி வந்தாலே தானே நீங்கள் மறைச்சிருக்கீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் வந்துட்டு தப்பு பண்ணது என்னமோ உண்மைதான், ஃபஸ்ட்டு உன்னை தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேன், ஆனால் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிருச்சின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஆனால் நான் வந்து கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து தண்ணியை போட்டுட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டேக்கா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹானும் அதுக்கப்புறம் அந்த லினுமே இருக்காங்க. அந்த லினுக்கு நம்ம ஹீரோயின் தான் ஒய்ஃப்னு தெரியும் போல், இருந்தாலும் அவனை நல்லா ஏற்றி விட்டு அந்த பொண்ணை பாரு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவனுமே பேசுகிறதுக்காக போகிறான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோட்ட இப்படி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ கிளம்பி வரும்போது உன்னோட ஒய்ஃபோட சேர்ந்து உன்னோட உயிர் தோழன் தான்ப்பா உள்ளே இருக்கான்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு அங்கே கதவை நாக் பண்ணான். இவன் வெளியே வரும்போது ஃபேஸ் ஃபுல்லாக லிப்ஸ்டிக் மார்க்காக இருக்குது. என்னோட ஒய்ஃப்ட்ட மட்டும் நீ தப்பாக நடந்திருந்தேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் உள்ளே அவங்க ஃப்ரெண்டுமே சேர்ந்துருக்காங்க. 3 பேருமே தண்ணியை போட்டு அங்கே வந்துட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க போல், மார்க்காக இருக்குது அவங்க ஃபேஸ்லேயுமே. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு அட பாவி இது என்ன வந்துட்டு உன்னோட ஒய்ஃபா, என்கிட்ட இதை பற்றி நீ சொல்லவே இல்லையே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கான்.
ஹீரோவுமே எப்படி எப்படியோ சொல்லி அவளை வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அவள் ரொம்ப கோவமாயிட்டு நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் ஹோம் ஸ்டேஜுக்குள்ளே போன மாதிரி நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு தயவு செஞ்சு எந்திரிங்க, நீங்கள் இல்லாத லைஃப்பை நான் எப்படி வந்துட்டு வாழ முடியும்னு சொல்லிட்டு அழுகும்போது இவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே சிரிக்கிறதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு ஹீரோயின் இவனுக்கு முழிப்பு வராதுன்னு தெரியுது. இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், பேசாமல் வந்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு பர்சனை கூட நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ அடிப்பாவி நீ என்ன இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நீ இப்போ அவன் ஃப்ராடு பண்ணேன்னா அப்புறம் நான் இப்படி தானே பண்ணணும்னு சொன்னதும் ப்ளீஸ் நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக நீ வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் கோவப்படலாமா, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற சைட்டாங்க கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் இவங்க கொடுத்த ஐடியா தானான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அவங்க பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயினை எப்படியோ வந்து கடைசியில் பேசி அங்கே சரி பண்ணிடுறான். ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பிட்டு அங்கே ஒன்று சேர்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு அங்கே ரீயூனியன் பார்ட்டி மாதிரி வச்சுருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே பிஸ்னஸ் மீட்டுக்காக போயிட்டான் போல். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னோட ஹஸ்பண்டை நான் மீட் பண்ணணுமே, யார் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு பெரிய வந்துட்டு பிஸ்னஸ் மேன் ஷென் கம்பெனியோட ஓனர்னு சொன்னதும் இவளோட பொய்யை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோவுமே அங்கே பிஸ்னஸ் ட்ரிப்பை முடிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு அங்கே இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப்ட்டை இந்த மாதிரி நீங்கள் பேச்செல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வார்னிங் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அங்கே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அங்கே வாமிட்டிங் வர மாதிரி ஆனதுமே ஹீரோ ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அப்படின்னா நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.